ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசமலாய் எப்படி செய்யலாம்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பக்கம் காய வச்சுக்கலாம். பால் திரிய வைக்கிறதுக்காக நான் பாதி லெமன் வந்து பிழிஞ்சிக்கிறேன். பிழிஞ்சு அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா பால் காஞ்சதும் நம்ம இந்த லெமனோட சாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பால் வந்து திரிய வச்சிடலாம். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி வெயிட் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பாதாம் பாலுக்காக பால் காய்ச்சி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து குங்குமப்பூவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பாதாமும் முந்திரியும் தான் நான் எடுத்திருக்கேன். பிஸ்தா எடுக்கல. இருந்த இந்த பாதாமையும் முந்திரியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய பாதாம் பால் ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் உரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பன்னீரை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்ச ரசமலாயை ஜீரா பாகில் கொதிக்க வச்சு எடுத்து பாதாம் பாலில் போட்டால் சூப்பரான ரசமலாய் ரெடி.